தியேட்டர்ல 4 ரவுடி பசங்க என்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க. அதை பார்த்துட்டு எப்படி அவரால் அமைதியா இருக்க முடியும்னு கேட்க வேண்டியதானே? பொன்னி, உன்கிட்ட தான் கேட்கிறேன், ஏதாவது பேசு. யார் என்ன சொன்னாலும் இப்படி வாயை மூடிட்டு அமைதியாவே நிக்காத. இங்க பாரு, இப்ப நீ கொட்ட கொட்ட குனிஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாரும் உன தலைமையில ஏறி மீச்சு போயிட்டே தான் இருப்பாங்க. ஏய், ஆமா, நீ தைரியமான பொண்ணு தானே? ஏய், உங்க ஊர் முத்துக்கால அப்பா மேல கை வச்சதுக்கு அவன் கழுத்துல அருவாள் வச்ச பொண்ணு தானே நீ? இவ்வளவு ஏன் நீ தனியா இருக்கப்ப அவன் உன்கிட்ட தப்பான இடத்துக்கு முயற்சி பண்ண தெரிஞ்சோன்னா உன் உடம்புல மண்ணெண்ணெய் ஊத்தி அவனையும் கொடுத்து போனவதானே நீ? சரி, அதெல்லாம் கூட விடு. நீச்சலே தெரியலனாலும் நான் கிணத்துல விழுந்துட்டேங்கிறதுக்காக அந்த கிணத்துல குச்சி என்ன காப்பாத்துறவதானே நீ? கோயில்ல ஒரு குழந்தை நெருப்புல விழுந்தப்ப அதுல இறங்கி அந்த பொண்ணோட உயிரையை காப்பாத்திருக்க. இவ்வளவு தைரியமான பொண்ணு தியேட்டர்ல உங்ககிட்ட 2 பேர் பிரச்சனை பண்றாங்கன்னு தெரிஞ்சோன்னா அவனுக்கு செவில்ல 2 அறை வைக்காம அங்கேயும் பயந்து போய் நின்னுட்டு வீட்டுல எல்லாரும் கேள்வி கேட்கிறப்ப அமைதியா நின்று இருந்தா என்ன அர்த்தங்கிறேன்? இல்ல சக்தி, எல்லாரும் பேசினதுக்காக நானும் பேசினா அது ரொம்ப தப்பா இருக்கும். வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் உன்னை தப்பா பேசுறதை விட நீ பேசுறது ஒன்றும் தப்பாயிடாது. இங்க பார், உனக்கு ஒரு விஷயம் வலிக்குதுன்னா அதை நீ தான் பண்ணி சொல்லி ஆகணும். யார் என்ன நினைச்சிருவாங்கன்னு வழியை போட்டுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அது நல்லதுக்கே கிடையாது.